சிடிடி சேனல். சிடிடி சேனல் இது வந்து எம்ஜிஆர் அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு எம்ஜிஆர் சேனல். ராஜ் சிடிடி சேனல் போட்டிருக்காங்க. சேனல்ல வீடியோ எடுத்துருக்காங்க. நேரத்துல போட்டு இருக்காங்க. பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. சில பாடல்கள் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில நிறைய முன்னுக்கு வந்துட்டாங்க. நிறைய சேனல்ல நிறைய பேட்டியெல்லாம் போடுறாங்க. நீங்க கூட அவங்க பேட்டி எடுத்துக்கலாம். அவங்க வந்து வீட்டில் வந்து பேட்டி எடுத்துக்கலாம். அது பின்னால் வேக்சின் உட்காந்து சிடிடி சேனல் என் இனிய நண்பர் ராஜ் அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அதை போட்டு சிலம்பம் இந்த திரைப்படத்துல கோகுல் வந்து ரைட்டரா எழுதி கொடுத்துருக்கிறாரு. இசையமையை பாடியிருக்காங்க. அவரோட நினைச்சிருக்காரு. அதில் டிஜே சிவன் அவர்கள் வந்து நிறைய பாடல் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்காரு. முன்னேருக்கு தோனாக்கு ஜெகனே சுதாகர் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் எல்லாருக்கும் எழுதியிருக்காரு. 7 ப்ராஜெக்ட் எழுதியிருக்காரு. சித்த டீச்சர் கோகுல் அவங்க எல்லாம் வச்சு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது இல்லையா? அதனால் வந்து ப்ளஸ் வந்து சென்னை கெத்து சேனல் அது 5000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது இல்லையா? இது 2 சேனலையும் இணைச்சிட்டு புரட்சி தலைவர் 108வது பிறந்தநாள் விழா எல்லாத்தையும் 3த்தையுமே இணைச்சி முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கலாம். மார்ச் 23 இந்த ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது. அது எந்த இடம், என்ன டைமிங் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறது ஒன்று தான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் 100% கலந்துக்கலாம். எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஃபுல் டே ப்ரோக்ராம் இது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமு. காலையில் புரட்சி தலைவர் திரைப்படம் போடுவோம். ப்ளஸ் வந்து மதியம் லஞ்சு, ப்ளஸ் வந்து புரட்சி தலைவரோட பாட்டு கச்சேரி, அதுக்கப்புறம் விஐபியினுடைய ஸ்பீச்சு, அவார்டு, இது மாதிரி அத்தனையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்குது. நீங்கள் ஃபுல் டே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய எங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது. ஸ்பான்சர்னால் நீங்கள் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய உதவி தேவைப்படுது. நீங்கள் புரட்சி தலைவர் பக்தர்கள், ஏன்னா நம்ம புரட்சி தலைவருக்காக தானே நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த விழாவில் இந்த சேனலோட நீங்கள் இணைஞ்சி இந்த விழாவில் வந்து நீங்களும் ஒரு பங்குதாரராக உதவி பண்ணலாம். நீங்கள் உதவி பண்ணும்போது இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு இல்லையா, அது என்னுடைய நம்பர் தான். நீங்கள் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள், பேசுங்க. நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து பிரம்மாண்டமாக நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட போகிறோம். அந்த மாதிரி வந்து நிறைய செலவுகள் தேவைகள் இருக்கிறதுனால உங்களுடைய உதவியும் ஹெல்ப்பும் தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து மார்ச் மாதம் 23 இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது. எல்லாரும் வந்து சேர்ந்து புரட்சி தலைவர் புகழ வந்து நம்ம கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து மறுபடியும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் எந்த இடம் எது லொக்கேஷன் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் உதவி செய்யணும். இந்த சேனலில் புரட்சி தலைவர் விழாவுக்கு வந்து நானும் ஒரு பங்குதாரராக இருக்கேன், உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சாதனை வாழ்ந்திருக்கிறோம். அமராவதி கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், அதாவது அமராவதி அம்மா பெருமாள் ஆரம்பிச்சாங்க. அமரா கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சி வந்து மக்கள் திறனுக்கு மறக்க முடியாத பாடல்களை பாடுகின்றோம். அந்த வகையில் அவருடைய பர்தவிக்காக பாடுகின்றோம். இந்த ஸ்பான்சர் வந்திருக்காங்க. திருவாரூர், அயனாவரம்,
சேகர் சமூக சேவகர் மற்றும் ராஜேஷ் கண்ணா எம்பி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார், மூமெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார். அவங்க வரவேற்கட்டும். ராஜா அவர்களும் மற்றும் கீபோர்ட் பிளேயர் ஜோஸ் அவர்களும் சார்லஸ் அவர்களுக்கும் பேட் பிளேயர் ருக்மா அவர்களுக்கும் அட்லீஸ்ட் சரவணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் அணில் பிரதர்ஸ் அவருக்கும் மோகன் அவர்களுக்கும் சிவாஜி ரவி அன்பு ரசிகர், இந்த ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய பாசமாக அவர் என்றென்றும் எல்லாத்துக்கும் ஒருவர், புரட்சித் தலைவருக்கும் ஒருவர், பத்மஸ்ரீ சிவகையாவுக்கும் ஒருவர். அவர் என்றென்றும் அவர் வாழ வேண்டும் இருக்கின்றோம். மற்றும் அனைத்து மக்கள் கட்சி தலைவர் திருவாளர் டாக்டர் வெங்கடேஷ் நன்றி தெரிவித்துக் கொள்ளும். உங்களுக்கு நன்றி. மற்றும் நிர்மல் சுந்தி ஈவென்ட்ஸ் நன்றி. டெல்லி குமார் இந்திய நபர் அவர்களுக்கும் குறிப்பா இதற்கெல்லாம் சேனல் கொண்டு வந்திருக்கும் திருவாளர் ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சேனல் என்றென்றும் வளர வேண்டும் என்று நாங்கள் வளர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியாக தெய்வ
மேட்ச் ஆகுது. அமரா கல்ச்சர் ஆர்ட்ஸ் அவர் மூலமாக ஸ்டண்ட் மாஸ்டர் அதே நேரத்தில் ஸ்டான்லி ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்களுடைய வேலை சொல்லவோ வார்த்தை இல்லை உண்மையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோ வரையவில்லை என் பக்கமே உணரவே தாங்கினால் சுமந்து செல்ல எனக்கொரு மந்தமில்லை இவருக்கோ அந்த இறைவன் தந்தார். எம்ஜிஆர் வந்து கூட இருந்து நான் அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கோம். அதனால அவரோட இருந்து பயணிக்கிறவர் நான். அவர் வந்து என்னை வந்து எல்லாமே மாறினார். அந்த அளவுக்கு என்னால் அழுக மாட்டார். எனக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு வேலையே வாங்கி கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருமே செய்ய மாட்டாங்க. நான் ஒரு தரேன் அவரே கையோட லெட்டர் எழுதி ஜிஎஸ்டி கொடுத்து உடனே போட சொன்னார். அது ஒரு பெரிய எனக்கு வந்து புரட்சி தலைவர் நாங்கள் அவருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் நாங்கள் வந்து புரட்சி வாழ்க்கை சொன்னாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அது போல நாங்கள் எல்லாமே அவர் ரத்தத்தின் ரத்தங்கள் தான். இல்லைன்னா நாங்களாம் ஏவடி வருகிறோம். வேறு எந்த நடிகரால் நடந்தால் ஓடுமா ஓட மாட்டோம். இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காகவே செய்தவர். இவர் சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்காகவே இருந்தவர். வேறு எந்த நடிகராலும் மக்களுக்காக கொடுத்துருக்காங்களா? கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் மக்களுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்களா? அதை பார்த்தா எம்ஜிஆர் யாருமே இந்த உலகத்துல இவன் பிறப்பே முடியாது, வரவும் முடியாது. எம்ஜிஆர் மூர்த்தி பெரிய ஒரு கஷ்டத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கேள்விப்பட்டேன். நிகழ்ச்சி நல்ல மாதிரி நடந்தேன், நல்ல மாதிரி நடந்தோம். சின்ன ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டதான் ஆரம்பத்தில் வர முடியும், முன்னேற முடியும். நாம வயதாக தைரியமா சொல்லி அன்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காரு, நல்லபடியாக நடத்திருக்காரு. ஆனா ஜனங்கள் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஜனங்கள் நிறைய சேர்க்கணும், அவங்களுக்கு பதில் பண்ணணும். அவரோட ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இதுக்கு மேல நல்லா நடப்பாங்க. சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு, அவருக்கு வேண்டியது பற்றாக்குறை இருக்கு. ஆனா ஜனங்கள் ஒரே ஒத்துழைப்பு வேணும். இது கொடுத்தா நிச்சயமாக என்ன பார்த்திருக்காரு, இனிமேல் பார்த்து செய்யணும்.
ஓகேம்மா, எல்லோருக்கும் நன்றி. எம்ஜிஆருடைய பக்தன். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் வந்து கூட இருந்து நான் பார்க்க 2 பேரும் வீட்டில் இருப்போம். அது மாதிரி அவரோட இருந்து பயணித்தவர் நான். அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே மாறினார். அந்த அளவுக்கு என்னால் அழுக மாட்டார். இதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். எனக்கு வேலையே வாங்கி கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு தரேன், அவரே கைப்பட லெட்டர் எழுதி ஜிஎஸ்டி கொடுத்து உடனே போட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய கிரேட் எனக்கு. அவர் எனக்கு வந்து புரட்சி தலைவர் நாங்கள் அவருடைய ரத்தத்தின் ரத்தங்கள். நாங்கள் வந்து புரட்சி அடிக்கடி சொல்லுவாங்க, ரத்தத்தின் ரத்தங்கள் இல்லை. அதுபோல நாங்கள் எல்லாமே அவர் ரத்தத்தின் ரத்தங்கள் தான். இல்லைன்னா நாங்களாம் ஏவடி கொடுக்குறோம். வேறு எந்த நடிகராவது நடந்தால் ஓடுமா? ஓட மாட்டோம். இவர் வந்து மக்களுக்காக வாழ்ந்தது, மக்களுக்காகவே செய்தவர். இவர் சொத்துக்கள் அத்தனையும் மக்களுக்காகவே கொடுத்தவர். வேறு எந்த நடிகராலும் மக்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. 10 நிமிஷம் மக்களுக்காக எப்படி கொடுத்துருப்பாங்களா? அதை பார்த்தா எம்ஜிஆர் யாருமே இந்த உலகத்தில் இவன் பிறக்கவே முடியாது, வரவும் முடியாது. எம்ஜிஆர் நான் மூர்த்தி பெரிய ஒரு கஷ்டத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை நான் போட்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். நிகழ்ச்சி நல்ல மாதிரி நடந்தேன், நல்ல மாதிரி நடந்தோம். சின்ன ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டதா ஆரம்பத்தில் வர முடியும், முன்னேற முடியும். நாம போய்தான் தைரியமா சொல்லி அன்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காரு, நல்லபடியாக நடத்திருக்காரு. ஆனா ஜனங்கள் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஜனங்கள் நிறைய சேர்க்கணும், அவருக்கு பதில் பண்ணணும். அவரோட ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இதுக்கு மேல எல்லாம் நடந்தாங்க. சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு, அவருக்கு வேண்டியது பற்றாக்குறை இருக்கு. ஆனா ஜனங்கள் ஒரே ஒத்துழைப்பு வேணும். இது நிச்சயமாக என்ன பார்த்திருக்காரு, இனிமேல் பார்த்து செய்யணும். ஓகேம்மா, எல்லோருக்கும் நன்றி. Alhamdulillah.